அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். வாங்க. அண்ணே, விசாலாட்சி, என்ன சொல்றதுன்னே தெரியல அண்ணே. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்னு எனக்கு தெரியல அண்ணே. நீ அழாதம்மா, அழாத. அமுத் சார், என்ன ஆச்சு? விசாலாட்சி போன் பண்ணி ஒரே அழுக. என்ன நடக்குதுன்னே தெரியலன்னே, யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க உடனே புறப்புவாங்கன்னு. சார், மும்பைக்கு போன மேகலாவுக்கு என்னதான் ஆச்சு? அவங்க போனும் நாட் ரீச்சபிள் ஆண்டி சொன்னாங்க. அழாதம்மா. என்னன்னு சொல்றது? நடக்க கூடாதது நடந்து போச்சு. இதுதான் நடந்தது. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. அந்த பாழா போன ஆண்டவன் மேகலாவுக்கு இப்படி அல்பாயுசை எழுதி வச்சிருப்பாங்க. நாம யாருமா நினைச்சோம்? மேகலா பத்தி எந்த தகவலும் தெரியல. உடனே புரட்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்க வந்து சேர்றதுக்குள்ள அவ போய் சேர்ந்துட்டான்னு. அழாதீங்க அண்ணி, உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிர போகுது. அழாதீங்க. என் பொண்ணே போய் சேர்ந்துட்டாளு தானே. இனிமே நான் இருந்து என்ன பிரயோஜனம்? விசாலாட்சி, நான் சொல்றதை கேளுமா. ஏய் செல்வி, ஏய் என்னடி பண்ற? ஏய் ஆண்டி, இருங்க. ஏய் செல்வி, என்னடி பண்ற? என்ன பண்ற? போடி இந்த பக்கம். ஐயோ ஐயோ ஐயோ. ஆமா உள்ள. இந்த பாருமா அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா அம்மா. மேகலா, மேகலா. ஐயோ எப்படி சாகல? மேகலா. விசாலாட்சி, சுப்பையா, எங்க நிலைமை எப்ப பாத்தியா? கடைசி காலத்துல எங்களை எல்லாம் கவனிப்பான்னு தான் எங்க மகனை மகை மாதிரி வளர்த்தோம். இப்படி எல்லாம் எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டா. இந்த சம்பந்தி, இந்த பேசு. ஹலோ, என்ன கைலாசம், பொண்ணு செத்துட்டாங்கிற கவலையில பேச்சே வரலையா? உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? உன் பொண்ணு இன்னும் சாகல. என்னது மேகலா சாகலையா? உயிரோடு இருக்கலா? மேகலா, மேகலா, மேகலா உயிரோட இருக்காளா? நம்ம பொண்ணு உயிரோட இருக்காங்க. உயிரோட தான் இருக்கா? அதுவும் என் கஸ்டடியில தான் இருக்கா. யாரா நீ? உன் குரலை இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன். அங்க மேகலாவுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டின வந்தானே நீ. ஆட, வாய்ஸ கரெக்டா கேட்ச் பண்ணிட்டிய. ஆமா, நீ யாரு? கைலாசத்தோட சம்பந்தியா? யாரு சார்? என்ன சொல்றான்? கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னானே, அவன் போன்ல பேசிட்டு இருக்கான். அவன் கஸ்டடியில தான் நம்ம பொண்ணு இருக்காளாம். நீங்க பேசுங்க. கல்யாணத்தை நிறுத்த சொன்னது அவன் தான். ஹலோ, யாரா நீ? என் பொண்ணு எங்க இருக்கா? உனக்கு என்னடா வேணும்? உன் பொண்ணு என்கிட்ட தான்
பத்திரமா இருக்கா. எனக்கு என்ன வேணும்னு கேட்டல, உன் நிம்மதி, உன் சந்தோஷம், அதுதான் எனக்கு வேணும். என் பொண்ணு எங்கடா வச்சிருக்க? ஹலோ ஹலோ கைலாசம் என்னாச்சு? என்னப்பா சொல்றான்? என்னதான் வேணுமா அவனுக்கு? மேகலாவும் மகேஷும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நமக்கெல்லாம் ஃபோன் பண்ணி மிரட்டினானே, அவன் தான் ஃபோன் பண்ணியிருக்கான். அவனுடைய கஸ்டடியில தான் மேகலா இருக்காளாம். இது எல்லாமே அந்த துர்காவோட வேலையா தாங்க இருக்கும். அவ தாங்க செல்வி கிட்ட சொல்லி நம்ம பொண்ணு போட்டோக்கு மாலையெல்லாம் போட சொல்லிருப்பா. நல்ல வேளை நம்ம பொண்ணு உயிரோட இருக்கா. கடவுள் நம்ம பொண்ணை காப்பாத்திட்டாரு. அது போதுங்க நமக்கு. அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணி. சார், இப்ப கால் பண்ணது யாருன்னு தெரிஞ்சா மேகலா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம்ல? நீ சொல்றது கரெக்டு தான். மகேஷ் வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிருக்கான். அவ என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வரான்னு பார்ப்போம். சரி. இதுக்கு மகேஷுக்கு ஃபோன் பண்றேன், இருங்க. ஹலோ மகேஷ், இப்போ நீ எங்க இருக்க? சார், இப்போதான் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வெளில வரேன். நான் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினச்சேன். நீங்களே பண்ணிட்டீங்க சார். என்கொயரி பண்ணதில் ஆக்சிடென்ட் ஆனது மணிமேகலை தான் உறுதியாக சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்க. வேணா வேற யாராவது கூட இருக்கலாம் இல்லையா? ஆனா போலீஸ் ஆளுங்க இங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டு போயிட்டாங்களே. ஆல்மோஸ்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போனது மேகலா தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. இதுல ஒரு எதிர்பாராத திருப்பம் என்னன்னா, நீயும் மேகலாவும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நமக்கெல்லாம் ஃபோன் பண்ணி மிரட்டினானே, அவன் இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணி மேகலா உயிரோட தான் இருக்கான்னு சொல்றான். சார், என்னதான் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணாலும் ஏன் மனசுக்குள்ளேயும் மேகலா உயிரோட இருக்கான்னு தான் தோணுது. மேகலா என்னை விட்டு போக மாட்டா சார். மகேஷ், ப்ளீஸ் டோன்ட் கெட் எமோஷனல். பாரு, மேகலா அம்மா கூட அப்படித்தான் ஃபீல் பண்றாங்க. இது பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில அவன் தனியா கார்ல வர வேண்டாம். நாம போய் அவனை கூட்டிட்டு வந்துருவோம். நீங்க சொல்றதும் சரிதான் மகேஷ். இது மாதிரி எமோஷனல் டைம்ல நீ டிரைவ் பண்ண வேண்டாம். நீ அங்கேயே இரு. ஐ வில் சென்ட் somebody to pick you up. சார், நோ ப்ராப்ளம் சார். ஐ கேன் மேனேஜ். நான் பார்த்துக்கிறேன் சார். மகேஷ், தேங்க்யூ. மகேஷ் பேசி முடிக்கிறதுக்குள்ள கட் பண்ணிட்டான். சார், மகேஷ் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுவேன். 9840759439. ஹலோ மகேஷ், நான் அருண் பேசுறேன். கைலாசம், இருக்கீங்க? எல்லாம் என் பையன் பார்த்துக்குவான். வா. இங்கதான் ஸ்டாப் பண்ணுங்க. அம்மா சீக்கிரம் வாங்க. அம்மா, அம்மா, அம்மா. மணிமேகலை அக்கா இறந்த விஷயத்த டிவில பார்த்தேம்மா. அக்கா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களேம்மா. மேகலை விஷயத்தை கேள்வி இவ்வளவு பாசத்தோட நீ விசாரிக்க வந்திருக்கேன் கீதா. நான் கீதா இல்லம்மா, உங்க குட்டி பொண்ணு மதுமிதா. நீ என் மகளாமா? ஆமாம்மா. ஆமா. அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு அந்த பிரத்யங்கரா தேவி கோவில்ல அடுத்த ஜென்மத்துல நான் உங்க மகளை உங்க வயிற்றுல வந்து பிறக்கணும்னு சொன்னீங்கல்ல? அடுத்த ஜென்மம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த ஜென்மத்திலேயே நான் உங்களுக்கு பொண்ணாதான் பிறந்திருக்கேன். மது, மது, நம்ம மதுமிதா கிடைச்சிட்டாங்க. நம்ம மதுமிதா கிடைச்சிட்டாங்க. ஐயோ கடவுளே,
மதுமிதா அங்க பாருமா. ஆமாப்பா, உங்க மதுமிதா தான்ப்பா, உங்க மகன் நான் தான்ப்பா. நீ சொல்றது உண்மைதானே? சத்தியமா உண்மை. அப்ப இவங்க யாருமா? அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். 15 வருஷத்துக்கு முன்னாடி விவரம் தெரியாத குழந்தைங்களா, சின்ன பசங்களா எங்க கிட்ட அடைக்கலமாக வந்தவங்கள சீதா கீதான்னு பேர் வச்சு நாங்க தான் அவங்கள வளர்த்தோம். ஆமாமா, இந்த உண்மை எனக்கு இன்னைக்குதான் தெரியும். அதுவும் மேகலாக்காவை பத்தின விஷயம் டிவில நியூஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த உண்மையை என்கிட்ட சொன்னாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க பெத்த பொண்ணுங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கீதாவை உங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு கடுமையா நடந்துகிட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன என் 2 பொண்ணுங்களும் பத்திரமா இவ்வளவு நாள் காப்பாத்தி வளர்த்து நீங்க எங்ககிட்டே திருப்பி கொடுத்துருக்கீங்களே, இதுக்கு நாங்க தாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். நீங்க எதுக்குங்க எங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? என்ன கைலாசம், 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன மக கிடைச்சிட்டா, இப்ப சந்தோஷம் தானே? ஆனா என்ன, மஞ்சுவையும் மதுமிதாவையும் கண்டுபிடிக்கிறது தான் தன்னுடைய வாழ்க்கையோட லட்சியமா வச்சிட்டு இருந்தா மேகலா. 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன நம்ம பிள்ளைங்க நமக்கு கிடைச்சிட்டாங்க. ஆனா இத்தனை வருஷமா நம்ம கூடவே இருந்த பொண்ணு மேகலா இப்ப எங்க போனன்னு தெரியலையே. காணாம போன பிள்ளைங்க கிடைச்சது சந்தோஷப்படுறதா, இல்ல கூட இருந்தவ காணாம போயிட்டாளேன்னு வருத்தப்படுறதா? கடவுள் ஏன் இப்படி நம்மள சோதிக்கிறாருன்னு தெரியலையே. மதுமிதா, மஞ்சு எங்கம்மா? அக்கா கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அக்கா இங்கதான் வந்துட்டு இருக்கா. ஹலோ சார். ஹாய், நீங்க? அருண். ஓ அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க உள்ள. இல்ல இப்ப நான் ஓட்டுறேன். அட பரவாயில்ல, உட்காருங்க. ஃபார்மாலிட்டி. வாங்க. ஏறு. ஏய், என்ன பண்ண? ஏய், முட்டாள முட்டாள, அறிவு கெட்டவளே, என்ன ட்ரை பண்றியா எஸ்கேப் ஆவறதுக்கு? ஒண்ணே மகேஷ், அந்த காரை கவனிச்சிங்களா? இல்லையே. மகேஷ், அந்த கார்ல போற பொண்ணுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, துப்பட்டாவை தூக்கி போட்டு போகுது. துப்பட்டா காத்துல விழுந்திருக்கலாம் இல்லையா? அதை வச்சு எப்படி ஆபத்துன்னு சொல்றீங்க? இல்ல,
அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்திருந்தவன் ஏதோ கத்தியை காட்டி மிரட்டிட்டு இருந்தான். அந்த பொண்ணு முகத்துல ஒரு பயம் தெரிஞ்சது. ஓ சரி, நீங்க கார் நம்பர் நோட் பண்ணீங்கல்ல, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், அவங்க பாத்துக்குவாங்க. என்ன மகேஷ், அந்த பொண்ணு ஏதோ ஆபத்துல இருக்கா? போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து காப்பாத்துறதுக்குள்ள ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா பேசாம நாம அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்திடலாம். நீங்க பாருங்க, நாமளே ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கோம். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா அவங்க பாத்துக்குவாங்கல்ல. என்ன மகேஷ், சிட்டியில இருக்கிறவங்க ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க கண்ணு முன்னாடி ஒரு அநியாய ஆபத்துன்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பீங்களா? வாங்க நம்ம ஃபாலோ பண்ணி போய் பிடிக்கலாம். சரி போலாம். டேய், வண்டியை வேகமா ஓட்டு. வண்டி ஏதோ ஃபாலோ பண்ணுது பார், சீக்கிரமா ஓட்டு. சீக்கிரம் போ, ஓட்டு. ஏய், ஏதாவது பண்ண உன்னுடுவேன். போ, வேகமா போ. டேய் டேய், யாரா நீ? இறங்குடா இறங்குடா. டேய் ஏய், போடா, கத்திய வச்சு வரடா. போடா கத்திய, போடா. டேய், என்னடா இது? யாரா அந்த பொண்ணு? ஏய், யாரா நீ? என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த பொண்ணை கடத்திட்டு போறீங்களா? ஏய், சொல்றா. ஏய், என்னடா சிரிப்பு? நிறுத்துறா மகேஷ். மேகலாவோட கல்யாணத்தை நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி எத்தனை தடவை உனக்கு போன் மேல போன் போட்டு சொன்னேன். அப்ப கேட்டியா? இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? மேகலாவோட பொசிஷன். டேய், அன்னைக்கு போன் பண்ணது நீதானடா? அது நீயாடா? அருண், இவனை சும்மா விட கூடாது. டேய் மகேஷ், இவனை விடுங்க, இவனை நான் பாத்துக்கிறேன். உன்ன வாடா. ஆமா, நீங்க யாருங்க? உங்களை எதுக்காக இந்த ஆள் கடத்துறான்? இப்படி எல்லாம் விடவே கூடாது. நான் மேகலாவோட தங்கச்சி மஞ்சு. டேய் மஞ்சு, வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன மஞ்சுவா நீங்க? உங்க தங்கச்சி மதுமிதா? ஆமா. இப்ப அவங்க எங்க? அவங்க மேகலா அக்காவை பத்தி கேள்விப்பட்டு அப்பா அம்மா அப்பாக்கு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. நானும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். வர வழியில தான் இவனை கடத்திட்டு வந்துட்டான். காட், நானும் மேகலாவும் உன்னையும் தங்கச்சியும் தேடி தேடி அலைஞ்சிருக்கோம். இப்ப நீங்க 2 பேரும் கிடைச்சிட்டீங்க. ஆனா மேகலா? மகேஷ், முதல்ல வீட்டுக்கு போலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாடா. வாங்க மஞ்சு, வண்டியில ஏறுங்க. வாரு, வாடா.
எக்ஸ்கியூஸ் மீ சார். வக்கீல் சார் ஒரு நிமிஷம். ராமன் சார் உங்களை தான். என்ன சார், என்ன சின்ன விஷயம்? ஒரு ப்ராப்ளம், அதை பத்தி பேசணும். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். நீங்க சொன்ன ஐடென்டிஃபை மேட்ச் ஆன மாதிரி மும்பைல இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சோ நீங்க பாடியை ரெக்கவர் பண்ணணும்னா மும்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பாடியை வாங்கிட்டு வரணும். இல்லைங்க, முடியாது. நாங்க வரமாட்டோம். எங்க மக மேகலா அந்த ஆக்சிடென்ட்ல இறந்திருக்க மாட்டா. அம்மா, நாங்க வரமாட்டோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன எங்க பொண்ணுங்களே எங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டாங்க. அதே மாதிரி எங்க மேகலா எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருவா. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்க வரமாட்டோம். சரி, நீங்க கிளம்புங்க. ஓகே சார். ஓகே சார். சார் சார், மேடத்தை பற்றின நியூஸை டிவியில் பார்த்தேன். மேடம் அவசரமாக போனது மஞ்சுவும் மதுமிதாவும் தேடி தான். ஸோ அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. என்னையா அது இவ்வளவு லேட்டா வந்து சொல்றேன்? இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டாம். மேகலா மேடம் மஞ்சுவும் மதுமிதாவும் தேடி தான் மும்பைக்கு போன விஷயத்தை யார்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க சார். நானே இப்போ தான் டிவியில் நியூஸ் பார்த்த உடனே நீங்களாம் பதறி போயிடுவீங்களோன்னு மனசு கேட்காம ஓடி வந்தேன் சார். அப்படியா? ஆமா சார். அப்போ இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் மேகலாவுக்கும் சம்பந்தம் சம்பந்தமே இல்லை இல்லை சார். மேகலா இஸ் சேஃப். ஐயோ, இப்ப நாம அவளை எங்கன்னு போய் தேடுறதுங்க? பதட்டப்படாதீங்க. அந்த டெலிபோன்ல மிரட்டினானே அந்த ஆளை கண்டுபிடிச்சா மேகலாவை கண்டுபிடிச்சிடலாம். மஞ்சு, மஞ்சு, மஞ்சு. நம்ம அப்பா. மஞ்சு, அப்பா, மஞ்சு. அப்பா. ஏண்டா மஞ்சு, சின்ன வயசுல எதுக்கு தங்கச்சியை கூட்டிட்டு வீட்டை விட்டு போன? அது எல்லாமே மணிமேகலை அக்காவுக்காக தான். அதே மணிமேகலை அக்காதாம்மா உங்க 2 பேரையும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு கொண்டு சேர்த்திருக்கா. கவனிச்சியா? அம்மா, அக்காவுக்கு என்னம்மா ஆச்சு? என்னன்னு சொல்றது? உங்களை தேடிதான் அவ போயிருக்கா. காணாம போன நீங்க கிடைச்சிட்டீங்க. இப்போ அவ எங்க போனான்னு தெரியலையே. விசாலாட்சி, உன் பொண்ணு சாகலேன்னு போன் பண்ணானே, அவனை கண்டுபிடிச்சா மேகலாவை நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். என்னை கடத்திட்டு போகும்போது இவன் தான் போன் பண்ணான். இவனு தெரியுதாங்க? நம்ம வீட்டுக்கு மஞ்சு மதுமிதான்னு பொய்யா 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்தானே, அவங்களுக்கு தாய் மாமன்னு சொல்லிட்டு வரல இவன். இவன் கூட தாங்க பார்க்ல துர்கா பேசிட்டு இருந்தா. இந்த படுபாவிதான் நம்ம பொண்ணை மறைச்சு வச்சிருக்கானா? டேய், எங்க பொண்ணு எங்கடா மறைச்சு வச்சிருக்க? சொல்றா.
டேய், என் பொண்ணு சாகல இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொன்னியே, இப்ப எங்கடா என் பொண்ணு? கைலாசம், உன் பொண்ணு உயிரோட இருக்கான்னு சொன்னேனே தவிர பொண்ணு உயிரோட இருக்கான்னு நான் சொன்னேன். நான் சொன்னது இந்த பொண்ண மஞ்சுவை. அம்மா, பொய்யடா சொல்ற, பொய்ய சொல்ற, உண்மையை சொல்ற. வேணாம், பேசாம அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடுவோம். அவங்க உண்மையை வர வச்சிருவாங்க. மகேஷ், அவனை கூட்டிகிட்டு வா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுவோம். வக்கீல் சார், வாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரோம். சரி, வா போலாம். வாடா 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 ஓடா. அம்மா. கைலாசநாதா, வணக்கம் சாமி. நல்லது. எல்லா விஷயமும் நான் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். வயசான காலத்துல மூத்த பொண்ணால இளைய பொண்ணுக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னனே தவிர உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லலையே. ஐயோ, அப்படின்னா மேகலாவை எங்க போய் தேடுறது இப்போ? ஆண்டவன் போட்ட கணக்கு சாதாரண மனுஷனால கூட விடையை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இது எதுவுமே முடிவு இல்லம்மா. இனிமேதான் இந்த துர்காவோட ஆட்டம் ஆரம்பிக்கும்.